நான் உங்கள் ஆர் சுரேஷ், ஃபவுண்டர் ஆஃப் ரீகெய்னிங் ஸ்டடி சென்டர் காட்டுமன்னார் கோயில். நம்ம சேனலை, அதாவது நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ப்ளஸ் பெல் பட்டனே அழுத்திங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனாக வரும், யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் கண்டினியூவாக என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டாக கொஞ்சம் எளிமையாக சொல்கிறது தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. பேசிக்காக கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உதவும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு மாடர்ன், அதாவது 8th யூனிட்டில் பிஜிடிஆர்பியில் 8th யூனிட்டில் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஜென்ரலாக செட்டினைட் எக்ஸாம் பற்றியும் இந்த வீடியோஸ் அப்படியே கொஞ்சம் போகும். இப்போ நம்ம 8th யூனிட்டில் மாடர்ன் ட்ராமாஸ் பற்றி பார்த்தோம், அப்புறம் மாடர்ன் நாவல்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதற்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம். அதாவது உங்கள் புரிதலுக்காக வந்துட்டு ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டோம்னா, இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்குன்றதுக்காக இந்த வீடியோஸ் நம்ம வந்துட்டு போட்டுட்ருக்கோம். ஓகேவா? ஸோ ட்ராமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அது பிளேன்னு சொல்லலாம், ட்ராமான்னு சொல்லலாம். அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செட்டிங்ஸ் இருக்கும், டைலாக்ஸ் இருக்கும், கேரக்டர்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து தான் இதனுடைய என்ன சொல்கிறது எலிமெண்ட்ஸ். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ட்ராமாவில். ஸோ இந்த ட்ராமாஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீக் லிட்ரேச்சர் தான். கிட்டத்தட்ட ஒரு 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு இருந்த ஃபேமஸான ட்ராமட்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா சொஃபக்கிள்ஸு, அரிஸ்டோஃபேன், ஹெசாய்டு, யூரிபிட்ஸு, இவர்கள்லாம் வந்துட்டு அப்போ இருந்த ஃபேமஸான ட்ராமட்டிஸ்ட். ஓகேவா? சொஃபக்கிள்ஸோட ஒடிபஸ் ரெக்ஸ்ன்ற ஒர்க் வந்துட்டு சைக்காலஜியில் வந்துட்டு இப்பயும் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற அந்த கான்செப்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹெசாய்டோட ஒர்க்கு. ஹெசாய்டு வந்துட்டு காட்ஸ், அதனுடைய என்ன சொல்கிறது ஆரிஜின்ஸ், அதை பற்றி அவருடைய ஒர்க்ஸ்லாம் இருக்கும். அரிஸ்டோஃபேனுடைய ஒர்க்ஸ்லாம் காமெடிஸாக இருக்கும். ஓகேவா? இந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு தான் வந்துட்டு பிளாட்டோ என்ன பண்ணியிருப்பாருன்னா கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். எல்லாமே வந்துட்டு மியர் காப்பி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது எல்லாமே வந்துட்டு இமிட்டேஷன் ஆஃப் இமிட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏற்கனவே இருக்கிறது அப்படியே காப்பி அடிச்சுட்டு கிடக்குறீங்க, இதனால் என்ன யூஸ், மக்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, பர்பஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பார். அதை வந்துட்டு அரிஸ்டாட்டில் மறுப்பு தெரிச்சுட்டு அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, காப்பி தான். அது வந்துட்டு அவர் என்ன எப்படி சொல்லியிருப்பாருன்னா, ஏன்னா அந்த டைமில் ட்ராஜடிஸ் வந்துட்டு அதிகமாக இருந்துட்டு அதை பற்றி மட்டும் அவர் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அதுக்கு தான் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இட் இஸ் இமிட்டேஷன் ஆஃப் ஆன் ஆக்ஷன் தட் இஸ் சீரியஸ் மெக்னிடியூட் அண்ட் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ இமிட்டேஷன் இல்லாமல் வந்துட்டு எந்த ஒரு ட்ராமாவும் பண்ண முடியாது, இமிட்டேட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஒரு பெஞ்சை வந்துட்டு சொல்லிடுவார். பெஞ்சில் 4 கால் இருக்குது, ஒரு கால் எடுத்துகிட்டு அது வேறு மாதிரி பேர் இருக்கும். அப்போ ஏற்கனவே இருக்கிறது 4 காலை வச்சு தான் பெஞ்சை உருவாக்க முடியும். அதில் அவங்க வந்துட்டு என்ன பியூட்டியை கொண்டு வராங்க, அதில் வந்துட்டு அவங்களுடைய என்னது என்ன சொல்கிறது புதுசாக ஏதாவது செஞ்சுருக்காங்களா அப்படின்னு தான் பார்க்கணும், தவிர ஏற்கனவே காப்பி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். அவர் தான் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, ட்ராமாஸில் வந்துட்டு என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார், என்னென்ன கான்ஸ்டியூன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு பிளாட்டோடைய பொயட்டிக்ஸ் இருக்கிறத விட அதில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதனால் இங்கே ஷார்ட்டாக இந்த ஹேமர்ஷியா, அனக்னாரிசிஸ், கத்தார்சிஸ், இது எல்லாமே மெடிக்கல் டேர்ம்ஸ். ஓகேவா? இதை வந்துட்டு அவர் பயன்படுத்தியிருப்பார், அதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ அது ட்ராமா. இப்போ இங்கிலீஷ் ட்ராமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மீடியல் பிளே தான். மீடியல் பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ இருந்தது என்னென்ன பிளே அப்படின்னா, மிஸ்ட்ரி பிளே, மிராக்கல் பிளே, மொராலிட்டி பிளே, இவைகள் தான் அப்போ இருந்தது மீடியல் பீரியடில். ஸோ இந்த மிஸ்ட்ரி பிளே அப்படின்னா என்னென்னா பைபிள் ஸ்டோரிஸ் எடுத்து பேசுகிறது. மிராக்கல் பிளே அப்படின்னா செயின்ஸ் பற்றி பேசுகிறது. மொராலிட்டி பிளே அப்படின்னா வந்துட்டு சால்வேஷன், இது சர்ச்சிங்கா, அதாவது கொஸ்டின்னு சொல்லுவோம் இல்லையா, கடவுளை தேடுறது, அதனுடைய சால்வேஷன், அதை பற்றி பேசுகிறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு எவ்ரி மேன் அப்படின்றது. அதாவது மொராலிட்டி பிளேயில் எவ்ரி மேன் அப்படின்றது. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த டைமில் இருந்தது இன்டர்வியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அது என்டர்டைன்மெண்ட்காக பண்ணுறது, அப்படியே சும்மா ஷார்ட் பீரியடில் இன்டர்வியூஸ். இதை தவிர்த்து ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ட்ராமாஸ் எப்போ உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெடியில் தான். அதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எழுதப்பட்ட முதல் காமெடி தான் சொல்லுவாங்க. அதாவது ரால்ஃப் ராய்ஸ்டர் டாய்ஸ்டர் சொல்லுவாங்க இல்லையா, அது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேமர்ஸ் கர்டன்ஸ் நீடில் அப்படின்னு ஒரு ஒர்க்கு. இதுதான் ரொம்ப இயர்லிஸ்டாக எதுனா காமெடிஸ். ட்ராஜடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கார்போடக். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜேக்கோஸ்டா அப்படின்ற ட்ராமாஸ்லாம் வந்தது. ரொம்ப ஃபேமஸான ஒர்க் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த எலிசபெத் பீரியட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக வந்துட்டு ட்ராமாவை பற்றி ஒரு இது சொல்லியிருக்கோம். ட்ராமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஒன்று பொய்டிக் ட்ராமா, இன்னொன்று க்ளோசர் ட்ராமா. இந்த பொய்டிக் ட்ராமான்றது என்னென்னா டயலாக் ரிட்டன் இன் வெர்ஸில் எழுதியிருக்குது. ஓகேவா? என்னமா எதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா பிளாங்க் வெர்ஸ் இருக்கும், ஹிராயிக் கப்லெட்ஸ் இருக்கும், அண்ட் ஃப்ரெஞ்சில் வந்துட்டு 12 syllable லைன்ஸ் பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? இந்த பிளாங்க் வெர்ஸ் பார்த்தீங்கன்னா எலிசபெத் பீரியடில் பயன்படுத்தினது. ஓகேவா? இதில் பொய்டிக் ட்ராமாவில்
இவருடைய கிறிஸ்டோபர் மார்லோடைய பிளேஸ் எல்லாமே வந்துட்டு பிளாங்க் வெர்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அப்படியே ஷேக்ஸ்பியர்லாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பார். தென் இந்த ஹீராயிக் கப்ளெட் பார்த்தீங்கன்னா ரெஸ்டரேஷன் பீரியடில் அதாவது ஆரம்பிச்சிருப்பாங்க. ட்ரைடன் வந்துட்டு இதுன்னு இருப்பார். அவரோட பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹீராயிக் கப்ளெட்ஸ் நீங்கள் படிக்கும்போதே தெரியும். ஓகேவா? எழுதியிருப்பார். ஃப்ரெஞ்சில் வந்துட்டு 12 syllable லைன்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. இது வந்துட்டு பொய்டிக் ட்ராமா. தென் க்ளோசர் ட்ராமா அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, க்ளோசர் ட்ராமாவில் எல்லாமே இருக்கும். ஆக்ஷன் இருக்கும், செட்டிங் இருக்கும், டைலாக்ஸு, கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் அது என்னன்னா ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸுக்காக அதை எழுதியிருக்க மாட்டாங்க. படிக்கிறதுக்காக மட்டும்தான். ஒன்லி இன்டென்ட் டு ரீட் ரேதர் தென் பர்ஃபார்ம். ஸ்டேஜ் கொண்டு போக மாட்டாங்க அதை. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் வந்துட்டு பிஜிடிஆர்பிக்கு உங்களுக்கு சாம்சன் அகனிஸ்டஸ் ஒர்க் இருக்குது. ஓகேவா? மில்டனுடைய சாம்சன் அகனிஸ்டஸ் 1671 பப்ளிஷ் ஆயிருக்கு. அப்புறம் லார்ட் பைரனுடைய மேன்ஃப்ரெட்டு, ஷெல்லியோடைய ப்ரொமோத்தியஸ் அன்பவுண்டு, தாமஸ் ஹார்டியோட த டைனஸ்ட், இது எல்லாமே வந்துட்டு க்ளோசர் ட்ராமா. ஓகேவா? நீங்கள் ஒருவேளை செட்டினட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இந்த கொஷின் க்ளோசர் ட்ராமா பற்றி ஏற்கனவே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த டெஃபினேஷனை கொடுத்துட்டு எப்போதுமே நீங்கள் வந்துட்டு இந்த டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, லெட்டர் டேர்ம்ஸ், அதுக்கான டெஃபினேஷன் வந்துட்டு வேறு எங்கேயுமே படிக்க வேணாம். எம்எச் ஆபிரகாமோட புக்கில் எடுத்து பாருங்கள். நீங்கள் இதற்கு முன்னாடி கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா, டேர்ம்ஸ் லிட்டரல் டேர்ம்ஸ்லேருந்து கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா, இந்த க்ளோசர் ட்ராமாவுக்கு அப்படியே அந்த டெஃபினேஷன் அதில் இருக்குது, அதை அப்படியே கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அதனால தான் திருப்பி சொல்கிறேன், க்ளோசரி ஆஃப் லிட்டரல் டேர்ம்ஸ் எம்எச் ஆபிரகாம், அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ், அதுலேருந்து தான் கொஷின் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். அதனால் அதில் படிங்க. சரியா? ஸோ இது எல்லாமே அதுக்கு எக்ஸாம், இதை நல்லா ஞாபகம் வச்சிங்க. ஓகேவா? தென் நம்ம வந்துட்டு க்ளோசர் ட்ராமா, பொய்டிக் ட்ராமா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம். பொய்டிக் ட்ராமானா வெர்ஸில் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். அது வந்துட்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸுக்கு மட்டும் எழுதியிருப்பாங்க. க்ளோசர் ட்ராமாவிலேயே ட்ராமாவில் இருக்கிற எல்லாமே இருக்கும். பட் அது என்ன இருக்காதுன்னா படிக்கிறதுக்கு மட்டும் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிடணும். இந்த பொய்டிக் ட்ராமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அல்லது ட்ராமான்னு எடுத்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று ட்ராஜடி, இன்னொன்று காமெடி. இந்த மாடர்ன் ட்ராமட்டிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய புதுசாக இருந்துருப்பாங்க பாருங்கள். அதாவது சாமுவல் பெக்கெட்டோடைய தியேட்டர் ஆஃப் அப்சர்டு, அப்புறம் வந்துட்டு தியேட்டர் ஆஃப் குரூவல்ட்டி, தியேட்டர் ஆஃப் லாங்குவேஜ், அப்புறம் வந்துட்டு கிச்சன் சிங் ட்ராமா, இந்த மாதிரி நிறைய கைண்ட்ஸ் வந்துருக்கும். இதெல்லாம் மாடர்ன் பீரியடில் வந்துருக்கும். ஸ்டாண்டர்டான 2 இதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராஜடி, காமெடி. எந்த ட்ராமா வரணும் ஏதோ ஒரு வகையில் வந்துருப்போம். ஒன்று காமெடியில் வந்துடும், இல்லை ட்ராஜடிஸில் வந்துடும். ஓகேவா? ஸோ ட்ராஜடிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியல் ட்ராஜடிஸ், அதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். மிஸ்ட்ரி பிளே, மிராக்கிள் பிளே அண்ட் மொராலிட்டி பிளே. மொராலிட்டி பிளேக்கு எவரிமேன்ன்றது எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இருந்த ட்ராஜடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செனக்கன் ட்ராஜடிஸ் தான். ஓகேவா? செனக்கன் ட்ராஜடிஸ் அல்லது ரிவெஞ்ச் ட்ராஜடிஸ்னு சொல்லலாம், அல்லது ட்ராஜடி ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது செனக்கா அப்படின்றவர் தான் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருப்பார். ஓகே, அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இதில் இருந்த ஃபேமஸான இதை ஃபாலோ பண்ணவங்க யாரான்னு பார்த்தீங்க அப்படின்னா தாமஸ் கிட்டோடைய ஸ்பானிஷ் ட்ராஜடி வந்துட்டு ஒரு குட் எக்ஸாம்பிள். கிறிஸ்டோபர் மார்லோவுடைய த ஜீவ் ஆஃப் மால்டா. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒயிட் டெவில், டச்சஸ் ஆஃப் மால்ஃபி இருக்கு இல்லையா, ஜான் வெப்ஸ்டருடைய ட்ராமாஸ், இதுவும் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ். இது எல்லாமே செனக்கன் ட்ராஜடி அல்லது ரிவெஞ்ச் ட்ராஜடின்னு சொல்லுவாங்க, அல்லது ட்ராஜடி ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டொமஸ்டிக் ட்ராஜடி. டொமஸ்டிக் ட்ராஜடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் இல்லோஸோட த லண்டன் மெர்ச்சன்ட் அப்படின்றது எக்ஸாம்பிள். இந்த டொமஸ்டிக் ட்ராஜடி என்ன அப்படின்னா, இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களோட டிசாஸ்டரை பற்றி பேசுகிற ஒர்க்கை தான் வந்துட்டு டொமஸ்டிக் ட்ராஜடின்னு சொல்லுவாங்க. மிடில் கிளாஸை சேர்ந்தவங்களுடைய டிசாஸ்டர் பற்றி பேசுறது. ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு பெரிய ஹீரோஸ், லீஜெண்ட்ஸ் அவங்கள பற்றி பேசுறது. இப்போ கிறிஸ்டோபர் மார்லோட இது எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாக்டர் ஃபாஸ்டஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து காமன் மேன் கிடையாது இல்லையா, அவர் ஒரு டாக்டரேட் முடிச்சிருப்பார் இல்லை, அதனால வந்துட்டு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ரொம்ப ஒரு ஃபேமஸான கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணுறது. ஆனால் டொமஸ்டிக் ட்ராஜடியில் அப்படி கிடையாது, காமன் மேன் எடுத்து பேசுறது. சரியா? ஸோ இது ட்ராஜடிஸ். தென் காமெடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காமெடிஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அரிஸ்டோஃபேனோடைய ஒர்க். க்ரீக்கில் அரிஸ்டோஃபேனோடைய ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா கிளவுட்ஸு, ஃப்ராக்ஸு, இதெல்லாம் வந்துட்டு அவருடைய ஒர்க்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப இயர்லியஸ்டாக எழுதப்பட்ட காமெடிஸ், இதெல்லாம் வந்துட்டு காமெடிஸ். அதுவும் எலிசபெத் பீரியடில் வந்தது. தாமஸ் ராஜோடைய ரோசலின், இதான் ஃபஸ்ட்டு ஒர்க்கு, அதாவது ரொமான்டிக் காமெடியில். அந்த ஒர்க்கு தான் வந்துட்டு இவர் அடாப்ட் பண்ணியிருப்பார். ஷேக்ஸ்பியர் வந்துட்டு அசியூலைட்டில் எழுதியிருப்பார். ஸோ இந்த ரொமான்டிக் காமெடிக்கு வந்துட்டு அது எக்ஸாம்பிள். இந்த ரொமான்டிக் காமெடியில் என்ன இருக்கும் அப்படின்னா, நிறைய இந்த என்ன சொல்கிறது, உமன்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உமன் கேரக்டர்ஸ்க்கு அதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு தான் ரொமான்டிக் காமெடி. ஹீரோஸ்க்கு அதாவது ப்ரொட்டகனிஸ்டாக மேல் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஃபீமேல் கேரக்டர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இதில் வந்து நிறைய டிஸ்கைஸ் இருக்கும், நிறைய காமிக் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். அதனால இது வந்து ரொமான்டிக் காமெடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சட்டைரிக் காமெடி. சட்டைரிக் காமெடி வந்துட்டு ஜென்ரலாக காமெடியை பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து சட்டைரிக் காமெடி அப்படின்னாலே அரிஸ்டோஃபேனோடைய தான். அது வந்துட்டு அவர் ஃபுல்லாக வந்து சட்டரைஸ் பண்ணுவார்.
கிண்டல் பண்ணுறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். அது கேரக்டர்ஸாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ சட்டைரிக் காமெடிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பென் ஜான்சனுடைய ட்ராமாஸ் எல்லாமே, அல்கெமிஸ்ட் இருக்கு இல்லையா, அது எக்ஸாம்பிள். ஓகேவா? சட்டைரிக் காமெடி. தென் காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காமெடி ஆஃப் மேனர்ஸில் வந்துட்டு ஷேக்ஸ்பியர் பிளேஸும் வருது. அதாவது தௌஸ் லேபர்ஸ் கிளாஸ்லாம் வந்துட்டு அதில் மேனர்ஸ்னால் தெரியும் உங்களுக்கு, பிஹேவியர் சார்ந்து இருக்குது. இதுலேயே வந்துட்டு உமன்ஸ் கேரக்டர்ஸ் தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க காமெடி ஆஃப் மேனர்ஸில். தென் ரெஸ்டரேஷன் காமெடி. இந்த ரெஸ்டரேஷன் தேட்டர், அதாவது 1660க்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி இருந்த அதாவது எலிசபெத் தேட்டர் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு அது அந்த இதை ஃபாலோ பண்ணாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வேற ஒன்றுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதான் வந்துட்டு ரெஸ்டரேஷன் காமெடின்னு சொல்லலாம். அது இந்த ரெஸ்டரேஷன் காமெடி சில நேரத்தில் காமெடி ஆஃப் மேனர்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த டைமில் தான் வந்துட்டு வில்லியம் விச்சர்லே, வில்லியம் காங்கிரீவ் இவங்களோட பிளேஸ்லாம் இந்த இதுதான் வந்து வே ஆஃப் த வேர்ல்டு உங்களுக்கு ஒர்க்கில் இருக்குது. அடுத்தது வந்துட்டு இவருடைய ஒர்க் இருக்கு இல்லையா, ஷெரிடன், ஆலிவர் கோல்ட்ஸ்மித், அவங்களுடைய ட்ராமாஸையும் வந்துட்டு ரெஸ்டரேஷன் காமெடியில் சொல்லலாம் அல்லது காமெடி ஆஃப் மேனர்ஸில் சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு அவர் சென்டிமெண்டல் காமெடியிலையும் ஒரு இடத்துல வருவார், அதையும் நம்ம சொல்கிறோம். ஸோ ரெஸ்டரேஷன் காமெடி அப்படின்னா வில்லியம் விச்சர்லே, காங்கிரீவு, ஷெரிடனோட ரைவல்ஸ் இருக்கு இல்லையா அந்த பிளே. அடுத்து வந்து ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர், இதுவும் நமக்கு பிஜிடிஆர்ல இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு ரெஸ்டரேஷன் காமெடி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்டரேஷன் பிளேவை தான் காமெடி ஆஃப் மேனர்ஸ்னு வரும் சில நேரங்கள். ஓகேவா? தென் ஃபார்ஸ்ன்றது வந்துட்டு என்னன்னா சிம்பிள் ஹார்ட்டி லாஃப்டர் அப்படின்றது, ரொம்ப அதிகமாக வந்துட்டு லாஃபிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிறது. அதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியரோட த டேமிங் ஆஃப் ஷூ அப்படின்றது. அதாவது அதில் ஏதாவது ஒரு சில எபிசோட்ஸ் மட்டும் வரும், ஃபுல் ட்ராமாவும் வந்துட்டு காமெடிஸாக இருக்காது, ஒரு சில எபிசோட் மட்டும் அதில் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மேக்பத்தில் வந்துட்டு ஒரு காமிக் ரிலீஃப் வரும் இல்லையா, போர்ட்ரேட் சீன், அந்த மாதிரி இங்கே எபிசோட்ஸ் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஒரு 1 or 2 எபிசோட்ஸ் மட்டும் அந்த மாதிரி தனியாக போகும், அதான் வந்துட்டு ஃபார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சென்டிமெண்டல் காமெடி ஆர் ட்ராமா ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டியை நம்ம வந்துட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் பார்த்துருக்கோம். ஏஜ் ஆஃப் ஜான்சன், அதாவது சாமுவேல் ஜான்சன் சொல்கிறோம் இல்லையா, 1745லேருந்து 1785 வரைக்கும் அந்த இயரை வந்துட்டு ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். அந்த டைமில் இவர் இருந்து தொட்டு இவருடைய பிளேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த டைமில் வந்த பிளேஸை ட்ராமா ஆஃப் சென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதோட நாவல் ஆஃப் சென்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, ட்ராமா ஆஃப் சென்சிபிலிட்டி. அந்த ட்ராமா ஆஃப் சென்சிபிலிட்டி தான் சென்டிமெண்டல் காமெடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்டிமெண்டல் காமெடிக்கு எக்ஸாம்பிள் தான் ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோடைய ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர். ஓகேவா? இப்போ இந்த ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர் வந்துட்டு எதெல்லாம் வரும்னு சொன்னா சென்டிமெண்டல் காமெடியில் வரும், ஃபார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெஸ்டரேஷன் காமெடின்னு சொல்லுவாங்க, காமெடி ஆஃப் மேனர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. அது வந்துட்டு சில சென்டிமெண்டல் காமெடி தான் அதுக்கு சரியான பொருத்தம். எதுனா சென்டிமெண்டல் காமெடினா ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோடைய ட்ராமாஸ்லாம் வந்துட்டு சென்டிமெண்டல் காமெடின்னு சொல்லுவாங்க. அதேபோல் நம்ம வந்துட்டு மாடர்ன் ட்ராமாவில் ஹெரால்ட் பிண்டர் பற்றிலாம் பார்த்துட்டோம், காமெடி ஆஃப் மேனர்ஸ் பற்றி பார்த்துட்டோம். ஓகேவா? காமெடி ஆஃப் மேனர்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம். அதில் நீங்கள் மாடர்ன் ட்ராமாவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும். ப்ளஸ் அது அப்சர்ட் ட்ராமா, அப்புறம் வந்துட்டு கிச்சன் சிங் ட்ராமா, இந்த மாதிரி நிறைய ட்ராமாஸ் பற்றி, அதாவது மாடர்ன் மூமெண்ட்ஸ் பற்றி அதில் பார்க்க போகிறோம். தென் அகைன் நம்ம மூமெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு முறை வந்து இந்த ட்ராமாஸில் தேட்டர் ஆஃப் அப்சர்டு, தேட்டர் ஆஃப் குரூவல்ட்டி, தேட்டர் ஆஃப் லாங்குவேஜ், இந்த மாதிரி தேட்டர்ஸ்லாம் பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இன்ட்ரோ வந்துட்டு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு கேட்கலாம், கமெண்ட்ஸ் கேட்கலாம். ஏன்னா நமக்கு இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கிறதோடய நான் ரொம்ப ஷார்ட்டாக போடுறேன். இல்லைனா இன்னும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட பண்ணலாம். நிறைய போகும், நிறைய வீடியோஸ் போகும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதோட்டு இப்போதைக்கு இந்த வீடியோஸ் டிஆர்பிலாம் நீங்கள் முடிச்சிட்டதுக்கப்புறம் செட்டுநெட் எக்ஸாமுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக வீடியோஸ் போடணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ வெரி மச்.